நேற்று நைட்டு ஒரு 10:30 மணி இருக்கும். தூங்கிட்டே இருக்கும்போது யூடியூப் நோட்டிஃபிகேஷன் டெங்குன்னு அப்படியே அடிச்சுது. எடுத்து பார்த்தா வந்து வேட்டையனோட ஃபஸ்ட்டு ட்ராக்கு ரிலீஸு. எப்படி இருக்கும், ஆல்ரெடி வந்து தலைவரோட ஹைப் எப்படி இருக்கும் அப்படின்ன உடனே ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே எஸ், பயங்கரமாக ஒரு ஸ்கூலில் இல்லை காலேஜில் அடுத்து டான்ஸ் ஆடுறதுக்கு போட பாட்டு, இல்லை ஆனுவல் டே இல்லைனா வந்து இதுக்கு மேல்பட்டு வர எந்த டேயாக இருந்தாலும் போட்டுருவாங்க உங்களுக்கு அந்த பாட்டு. அந்த மாதிரி ஒரு சாங்கு. அதுலேயும் வந்து அந்த 73 இயர்ஸ் மேன், யங் மேன், அவர் சொல்லவே தேவையில்ல. அவரோட ஹேராக இருக்கட்டும், அந்த ஸ்டைலாக இருக்கட்டும், அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும். ஒரு 73 இயர்ஸ் பேசும்போது எனக்கே மூச்சு வாங்குது. 28 வயசு எனக்கே மூச்சு வாங்குது. எடிட்டர் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க சரியா, 28 வயசுன்றதெல்லாம் ஓகே. அந்த மாதிரி இருக்க ஒரு மனுஷன் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணி அந்த பாட்டில் ஆடிட்டு இருந்தார். பட்டு அந்த பாட்டை ஹோல்ட் பண்ணதே தலைவர் மட்டும்தான் எனக்கு தோணுது. அப்படியே தாண்டி லிரிக்ஸு இல்லை மியூசிக்கு இல்லை வீடியோ சைடு வந்து பார்க்கலாம். அனிருத் வராரு, வந்து என்ன பண்ணுறாரு, பாட்டுக்கு முன்னாடி மலேசியா வாசுதேவன் சார் வாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றாரு. நானும் ஒரு 3000-4000 தடவை பாட்டில் அப்படி இப்படின்னு எகிரி குச்சி பார்க்குறேன், தேடுறேன், கொள்கிறேன். ஏதோ ஒரு டேங்குக்குள்ளே உட்காந்து ஏதோ ஒரு பாட்டு பாடுற மாதிரி ஒரு சவுண்டு வந்தது. அப்போ தான் தெரியுது அது மலேசியா வாசுதேவன் சார் வாய்ஸ்ன்னு. அதாவது நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், அவரோட வாய்ஸில் இருக்க கம்பீரம் எவ்வளோ ஒரு சூப்பரான கம்பீரம், அதை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணும்போது கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கலாம் அனிருத் சார் அப்படின்ற மாதிரி இருந்தது. அடுத்தது லிரிக்ஸ்னு நிறைய பேர்லாம் போட்டிருந்தாங்க அந்த பாட்டிலலாம், இவங்க பேர் அவங்க பேர் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு லிரிக்ஸ்லாம் எழுதி வந்து குத்துருப்பாங்க. அனிருத் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிருப்பேன். எதுக்கு அதெல்லாம் நான் போட்டுட்டு தேவையில்லாமல் நானே ஒரு ஏபிசிடியில் 4 வார்த்தையை மாற்றி போட்டேன்னா அதை லிரிக்ஸ்ன்னு சொல்லி நானே போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி பாட்டு ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் இவரே பாடிடுறாரு. நடுவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தலைவர் வர்றாரு, அந்த ரிசம்பிள்ஸ் வேறு. பட் அதை தவிர்த்து ஆல்ரெடி வந்த காவாலா சாங் இருக்குது தெரியுமா, அந்த காவாலா சாங்கை மஞ்சு வாரியர் மலையாள லாங்குவேஜில் ஆடினா எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு பாட்டை எடுத்து வச்சிருக்காரு. இதில் என்ன ஹைலைட்டான விஷயம்னா, கொஞ்சம் கீழே போய் அப்படியே கமெண்ட்ஸ் எல்லாம் படித்தோன்னா ஆல்ரெடி நம்ம கேரள மக்கள் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து தயவு செஞ்சு பாட்டோட லிரிக்ஸை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி போடுங்க, நீங்கள் நிறைய தப்பாக போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக பாட்டு இப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் தாண்டி தமிழ், மலையாளம், தெலுங்கு இந்த 3 லாங்குவேஜை யூஸ் பண்ணி அந்த மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அது ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணியிருக்காரு அனிருத். தயவு செஞ்சு இந்த ஏஐ லேபிளை மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ், எங்களால் முடியல. இவங்களோட வாய்ஸ் எடுத்துகிட்டு வரேன், அவங்களோட வாய்ஸ் எடுத்துகிட்டு வரேன், அவங்க இருக்கும்போது பாடின பாட்டையே நாங்கள் வச்சு கேட்டுக்கிறோம். ஸோ இதெல்லாம் தாண்டி படத்தில் அந்த பாட்டில் பர்டிகுலராக வேற லெவல் பண்ணது, அதை ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணது நம்ம ரஜினி சார் தான், தலைவர் தான். ஒரு ஆவரேஜான பாட்டு, டக்குன்னு பார்த்தீங்கன்னா தாத்தா வராரு கதரோட போறாரு அந்த மாதிரி பாட்டு மாதிரி தான் இருந்தது. பட் ஓவராலாக ரஜினி சாரை ஹோல்ட் பண்ணதுனால பாட்டு உண்மையாலுமே ஒரு பெப்பி அண்ட் ஃபோக் சாங்காக வந்தது. இது என்னோட பர்சனல் ரிவ்யூ இந்த பாட்டை பற்றின டீகோட். இதுவே வந்து ஒரு 10 நாள் கழிச்சு வேற மாதிரி இருக்கலாம், பாட்டு எல்லாருக்கும் பயங்கரமாக பிடிக்கலாம், இல்லை பிடிக்காம கூட போகலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டாடா.